சட்னி, கார சட்னி எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ரெசிபியான வல்லாரக்கீரை சட்னி தான் செய்ய போறோம். ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் தாராளமா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வல்லாரக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட 1 இன்ச் புளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்துக்கலாம். இந்த டைம்ல ஆனியன் சேர்த்து வதக்கிக்கோங்க. எனக்கு பிடிக்காது, ஸோ நான் சேர்த்துக்கல. இப்போ வல்லாரக்கீரையை சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கீரையை மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது, ஸோ ஓப்பன்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கினதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி இதை ஆற வச்சு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து மாத்திக்கலாம். இனி ஒரு பேன்ல ஆயில் விட்டு கடுகு, 1 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிச்சு பொரிஞ்சதுமே இனி இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ தாங்க, மணக்கிற வல்லாரக்கீரை சட்னி இதோ ரெடி.